வணக்கம். நீங்க சென்னையில கம்ப்யூட்டர் ட்ரெய்னரா இருக்கீங்க இல்லையா? ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், அனிமேட், அப்புறம் எம்எஸ் ஆஃபீஸ், கோரல் ட்ரா, டாலி, அட்வான்ஸ்ட் எக்ஸெல்னு நிறைய மென்பொருட்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. ஆமா. இப்போ ஏஐ வந்துட்டு இருக்கிறதால இந்த சாஃப்ட்வேர்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? முக்கியமா உங்க பயிற்சி பணி எப்படி மாறும்னு நீங்க யோசிக்கிறீங்க? உங்க இந்த கேள்வியை பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நிறைய பேர் மனசுல இது இருக்கு. நாம இன்னைக்கு இந்த சாஃப்ட்வேர்கள்ல ஏஐ எப்படி உள்ள வருது, அதனால என்ன மாற்றங்கள் வரலாம், அப்புறம் ஒரு பயிற்சியாளரா உங்க பங்கு எப்படி மாறலாம்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரி, சுருக்கமா சொல்லணும்னா ஏஐ நிச்சயமா இதெல்லாம் மாத்தும். ஆனா பயிற்சியாளரோட தேவை முழுசா போயிடும்னு சொல்ல முடியாது. கரெக்டா? கண்டிப்பா. முக்கியம் என்னன்னா, இந்த மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி நாமளும் அப்டேட் ஆகணும். அதுதான் விஷயம். ஓகே. அப்போ முதல்ல இந்த டிசைன் சாஃப்ட்வேர் பத்தி பேசுவோம். அடோபி ஸ்வீட், கோரல் ட்ரா, இதுல ஏஐ எந்த அளவுக்கு இப்போ இருக்கு? இதுல ஏற்கனவே கணிசமான அளவுக்கு ஏஐ வந்துருச்சு. உதாரணத்துக்கு போட்டோஷாப்ல ஜெனரேட்டிவ் ஃபில்னு ஒன்னு இருக்கு. ஆமா ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அது மூலமா படங்களை உருவாக்கலாம், எடிட் பண்ணலாம். இல்லஸ்ட்ரேட்டர்ல டெக்ஸ்ட் டு வெக்டர் இருக்கு, இன்டிசைன்ல ஆட்டோ லேஅவுட் இருக்கு. கோரல் டிரால கூட ஏஐ வச்சு படங்களை உருவாக்கவும் தானா வெக்டர் ஆக்கவும் இப்போ வசதி இருக்கு. இதெல்லாம் திரும்ப திரும்ப செய்யற வேலைகள், மணி ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்ஸ், அதையெல்லாம் ரொம்ப ஈஸி ஆக்கிடுது. ஓ, இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா ஒரு சந்தேகம். இப்போ ஏஐயே படத்தை உருவாக்குது, லே அவுட் பண்ணுதுன்னா, அப்ப பயிற்சியாளர் என்ன சொல்லி கொடுப்பாங்க? வெறும் அந்த பட்டன் அமுக்குறத மட்டுமா, இல்ல வேற ஏதாவது இருக்கா? நல்ல கேள்வி கேட்டீங்க. நிச்சயமா வெறும் பட்டன்ஸை மட்டும் சொல்லி கொடுக்கறது பத்தாது. அது ஆரம்ப நிலை தான். இப்போ முக்கியம் என்னன்னா, இந்த ஏஐ கருவிகளை எப்படி திறமையா பயன்படுத்துறது. அதை வெறும் கருவியா பார்க்காம ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி. ஓ, ஒரு உதவியாளர் மாதிரி. ஆமா, ஒரு உதவியாளரா ஏஐ வச்சு எப்படி இன்னும் சிறந்த டிசைனை உருவாக்க முடியும்னு சொல்லி கொடுக்கணும். அதாவது ஏஐ உதவியுடன் கூடிய வடிவமைப்பு, ஏஐ அசிஸ்டட் டிசைன் சொல்றோம் இல்லையா? சரி சரி. அந்த ப்ராசஸை விளக்கணும். இங்க டெக்னிக்கல் ஸ்கில்லை விட கிரியேட்டிவிட்டி, அப்புறம் ஏஐக்கு எப்படி சரியா கமெண்ட் கொடுக்கறது, அந்த ப்ராம்ப்டிங் ஸ்கில். ப்ராம்ப்டிங், அது இப்ப ரொம்ப பேசப்படுது. ஆமா, அது ரொம்ப முக்கியமாகுது. புரியுது. அப்போ டிசைனை தாண்டி அனிமேஷன் மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஃபீல்டுல எப்படி? நீங்க அனிமேட்டோ மென்ஷன் பண்ணிருந்தீங்க. அங்கேயும் ஏஐயோட தாக்கம் இருக்கு. இப்போ கேரக்டர் ரெகிங் பண்றது, மோஷன் பாத் உருவாக்குறது, ஃப்ரேம் ஜெனரேஷன் பண்றது, இதெல்லாம் ரொம்ப நேரம் எடுக்கிற வேலைகள். ஆமாம். இதையெல்லாம் ஏஐ இப்போ சுலபமாக்குது. அதனால அனிமேஷன் செய்யற வேகமும் அதிகமாகுது. ஆனா அனிமேஷனோட ஆன்மாவே அதோட கதை சொல்லல், அந்த கிரியேட்டிவிட்டியில தானே இருக்கு. அது ஏஐ பண்ணிடுமா? அங்க மனுஷனோட பங்கு? கரெக்ட். நீங்க சொல்றது ரொம்ப சரி. இப்போதைக்கு கதை சொல்றது, உணர்ச்சிகளை கொண்டு வர்றது, அந்த கற்பனை திறன், இதுல எல்லாம் மனுஷனோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாறாது. அப்ப பயிற்சியாளரோட வேலை? பயிற்சியாளரா நீங்க இந்த ஏஐ கருவிகளை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கணும். அதோட சேர்த்து மாணவர்களோட அந்த கிரியேட்டிவ் திறனை எப்படி இந்த டூல்ஸ் கூட சேர்த்து இன்னும் மேம்படுத்துறது, ஒரு நல்ல கதையை டெக்னாலஜி உதவியோட எப்படி சொல்றதுன்னு வழிகாட்டணும். டெக்னிக்கல் ஸ்கில்லோட கிரியேட்டிவ் ஸ்கில்லையும் வளர்க்கணும். சரி, அடுத்து ஆஃபீஸ் வேலைகள்ல அதிகம் பயன்படுத்துற சாஃப்ட்வேர், எம்எஸ் ஆஃபீஸ், அட்வான்ஸ்ட் எக்ஸெல், டாலி, இதுல ஏஐ என்ன பண்றது? இது டேட்டா என்ட்ரி மாதிரி வேலைகளை குறைக்குமா, இல்ல அதுக்கு மேலேயும் போகுமா? ரெண்டையுமே பண்ணும். இப்போ எம்எஸ் ஆஃபீஸ்லயே ஸ்மார்ட் சஜஷன்ஸ் வருது. எக்ஸெல்ல ஏஐ வச்சு டேட்டா அனாலிசிஸ், ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் எல்லாம் பண்ண முடியுது. அதாவது அடுத்து என்ன நடக்கலான்னு கணிக்கிறது. ஓ அப்படியா? ஆமா. டாலில கூட ஆட்டோமேட்டட் டேட்டா என்ட்ரி, தப்ப கண்டுபிடிக்கிறது, ஸ்மார்ட் அனாலிட்டிக்ஸ் மாதிரியான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. இது நிச்சயமா வெறும் டேட்டா என்ட்ரி வேலையை குறைக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு மேலேயும் நிறைய பண்ணும். அப்படியானால் ஒரு எக்ஸல் இல்ல டாலி பயிற்சியாளரா முன்ன மாதிரி வெறும் ஃபார்முலா எப்படி என்ட்ரி போடுறதுன்னு மட்டும் சொல்லி கொடுத்தா பத்தாது போல இருக்கே. கண்டிப்பா பத்தாது. அது அடிப்படை. இப்போ அதை தாண்டி ஏஐயை பயன்படுத்தி எப்படி ஆழமா டேட்டா அனாலிசிஸ் பண்றது, எப்படி வேலைகளை ஆட்டோமேட் பண்றது, எப்படி நல்ல டேஷ்போர்டு உருவாக்குறது, இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஓகே. ஏஐ அடிப்படையிலான கணக்கியல் முறைகள், அப்புறம் மற்ற சிஸ்டம்ஸ் கூட எப்படி இதை இன்டிகிரேட் பண்றது, இந்த மாதிரி அடுத்த கட்ட திறன்களை சொல்லி கொடுத்தாதான் உங்களுக்கான தேவை அதிகமாகும். இதெல்லாம் கேட்கும்போது நீங்க லிஸ்ட் பண்ண எல்லா சாஃப்ட்வேர்லயுமே ஏஐயோட தாக்கம் நல்லாவே இருக்குன்னு தெரியுது. முக்கியமா போட்டோஷாப்பு, இல்லஸ்ட்ரேட்டர், அப்புறம் ஆஃபீஸ், எக்ஸெல்ல ரொம்ப அதிகம்னு தோணுது. அப்போ ஒரு பயிற்சியாளரா நீங்க கடைசியா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? மிக முக்கியமான விஷயம் இதுதான். ஏஐ வருதேன்னு பயப்படாம
அதை ஒரு எதிரியா பார்க்காம ஒரு கருவியா, ஒரு வாய்ப்பா ஏத்துக்கணும், எம்ப்ரேஸ் பண்ணணும். சரி. உங்க பயிற்சிகள்ல இந்த புதிய ஏஐ கருவிகளையும் அது சம்பந்தப்பட்ட ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் முறைகளையும் கண்டிப்பா சேர்க்கணும். இன்னொரு விஷயம், ஏஐ எவ்வளவு வளர்ந்தாலும் சில மனுஷனோட திறன்களுக்கு மதிப்பு எப்பவும் குறையாது. என்ன மாதிரி திறன்கள்? உதாரணத்துக்கு படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி, சிக்கல் தீர்க்கும் திறன், ப்ராப்ளம் சால்விங், அப்புறம் ஹியூமன் சென்டர் டிசைன், அதாவது டெக்னாலஜி மனுஷனோட தேவைக்கும் அனுபவத்துக்கும் எப்படி உண்மையிலேயே உதவணும்னு யோசிக்கிற திறன். கடைசியா வணிக தர்க்கம், பிசினஸ் லாஜிக், அதாவது ஒரு பிசினஸ் எப்படி நடக்குது, அதோட இலக்கு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி டெக்னாலஜியை பயன்படுத்துற அறிவு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ சுருக்கமா சொன்னா, உங்க வேலை போகாது, ஆனா அதோட தன்மை மாறும். ஏஐ கூட சேர்ந்து வேலை செய்யற மாதிரி திறன்களை சொல்லி கொடுக்கிற ஒருத்தரா நீங்க மாறணும். அப்படிதானே? சரியா சொன்னீங்க. 100க்கு 100 உண்மை. ஏஐ கருவிகள் நிறைய வேலையை சுலபமாக்கும், ஆனா உங்க பங்கு இல்லாம போகாது. அடிப்படை திறன்களுக்கு மேல இந்த ஏஐ உதவி திறன்களையும் ஹையர் லெவல் கான்செப்ட்ஸையும் கத்துக் கொடுக்கிற மாதிரி உங்க பயிற்சி முறையை மாத்திக்கிட்டா போதும். உங்க மதிப்பு இன்னும் அதிகமாகும். ஆக நம்ம இன்னைக்கு பேசினதோட முக்கிய சாராம்சம் இதுதான் நினைக்கிறேன். ஏஐ கருவிகளை பத்தி கத்துக்கிட்டு அதை உங்க பயிற்சி முறையில சேர்த்து மாணவர்களுக்கு இன்னைக்கு வேலைக்கு தேவையான நவீன திறன்களை நீங்க கொடுத்தா ஒரு பயிற்சியாளரா உங்க எதிர்காலம் நிச்சயமா பிரகாசமா இருக்கும். உங்க மதிப்பும் கூடும். கண்டிப்பா. இதோட சேர்த்து நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு சின்ன கேள்வி. ஏஐ கருவிகள் பல வேலைகளை சுலபமாக்கலாம், உண்மைதான். ஆனா ஒரு பெரிய சிக்கலான ப்ராஜெக்ட்ல வேலை செய்யும் போது நிறைய ஏஐ ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எந்த கருவியை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணுங்கிற அந்த நுணுக்கமான முடிவு எடுக்கிறதுல ஒரு அனுபவம் வாய்ந்த மனுஷனோட பகுப்பாய்வு திறனுக்கும் அந்த ஒரு உள்ளுணர்வுக்கும் இதுக்கெல்லாம் ஏஐ ஈடாக முடியுமா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?